இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எப்படி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதல்ல பயப்படாதீங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி பயப்படாதீங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கா. கூலாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 3 ஃபேக்ட்ரியை நாம் எப்பயும் வச்சுக்கணும். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த 3 ஃபேக்ட்ரியில் முதல் ஃபேக்ட்ரி என்னென்னா, நம்மளோட உடம்புக்குள்ளே ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுக்கணும், ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுக்கணும், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா சுகர் ஃபேக்ட்ரி. என்னடா இதன் மாதிரிலாம் சொல்கிறோம், நம்ம எப்போ ஃபேக்ட்ரி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும். என்னென்னா, நம்மளோட எல்லா நேரத்துலையும் மூளையை ஐஸ் ஃபேக்ட்ரி மாதிரி கூலாக வச்சுக்கணும். எந்த ஒரு டென்ஷனும் நாம் வரவிடக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனும் கூலாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஒரு ரிசல்ட் வந்தாலும் நமக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம தைரியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம மனசை ஸ்டீல் ஃபேக்ட்ரி மாதிரி ரொம்ப ஹார்டாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம அசால்ட்டாக தாண்டி கடந்து போக முடியும். நெக்ஸ்ட் லெவலில் நம்மளால் முன்னேற முடியும். யோசனை தோணும், எப்படி நம்ம சரி பண்ணலாம், நம்ம கடந்து வந்த பாதையில் பண்ண தவறுகளை எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இந்த கூலான மைண்ட்லேயும் இருக்கும்போது, நமக்கு மூளை கூலாக இருக்கணும், மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்னொன்று ஜென்ரலான விஷயம், நம்ம வாயில் பார்த்திங்கனாக்கா சுகர் ஃபேக்ட்ரி இருக்கணும். சுகர் ஃபேக்ட்ரி என்னன்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டாக இருக்கணும். மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, நாமளே புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. ஓகே, ரைட். இது ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணிச்சு, சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸ் பற்றி சொல்லும்போது, நீங்கள் இப்போ எல்லோரும் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ரைட். ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோமான்ட்டு எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற போது நீங்கள் யார்கிட்ட கேட்க தேவையில்லை. நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கீங்களா இல்லையான்ட்டு முதல்ல உங்களோட டிட்டர்மினேஷன் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த உறுதி வேணும். முதல்ல உறுதி. ஓகே, நான் என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உறுதி, தான் டிட்டர்மினேஷன். அந்த உறுதியை டிசிப்ளினாக நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் இந்த செல்ஃப் டிசிப்ளினாக சொல்லித்தர மாட்டாங்க, நம்மளே தான் கற்றுக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி நம்ம ஷெடியூல் போடணும், எந்த விஷயத்த நம்ம படிக்கணும், எது நமக்கு